இந்திரகுமார், இந்த பரப்புரைகளில் ஒரு அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை முன்னிறுத்துவதுக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய வியூகம். அப்படி சில விஷயங்களை அவர் முன்னிறுத்துகிறார். இதை ஒட்டுமொத்தமாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காரு அப்படின்னு எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? இல்லை, ரெஸ்ட்லெஸ் அப்படின்றது முதல்ல மாநில பிரச்சனைகளை மாநில அளவில் பேசுவோம், தேசிய பிரச்சனைகளை தேசிய அளவில் பேசுவோம். கச்சத்தீவை விட்டு கொடுக்கறது அப்படின்னு முடிவெடுக்கிறது அப்படின்றது யூனியன் ஆஃப் இந்தியா எடுக்கக்கூடிய முடிவு. அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. அப்போ அது தமிழ்நாடு இஷ்யூ கிடையாது, அது நேஷனல் இஷ்யூ, அது சாவர்னிட்டி இஷ்யூ. இந்த சாவர்னிட்டி இஷ்யூவை பற்றி இதற்கு முன்னால் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது இதே மோடி தலைமையிலான அரசாங்கம் 2014ஆம் ஆண்டு அஃபிடவிட் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். த சாவர்னிட்டி இஷ்யூ ஆஃப் த கச்சத்தீவு வாஸ் லாங் ரிசால்வ்ட். அது பல காலத்திற்கு முன்னாலேயே தீர்த்து வைக்கப்பட்ட ஒன்று, அதை பற்றி திரும்பி பேசுவது பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு இந்த மோடி அரசாங்கம் டிக்ளரேஷன் கொடுத்திருக்கிறது. அப்போ தே ஹேட் நோ இன்டென்ஷன் டு ரிட்ரீவ் கச்சத்தீவு. அவங்களுக்கு கச்சத்தீவு மீட்டெடுக்கிறதுக்கான எந்த இன்டென்ஷனும் இல்லவே இல்லை. திடீரென்று தமிழ்நாட்டில் ஓட்டு திரட்டுவதற்காக இந்த பேச்சை பேசியிருக்கிறார். உண்மையிலேயே கச்சத்தீவு அப்படின்றது இந்திய இறையாண்மை சார்ந்த விஷயமாக அவர் கருதி இருந்தால் தேசிய மேனிஃபெஸ்டோல ஆமாம் கடந்த காலத்தில் நான் இப்படி சொல்லிட்டேன், இந்த முறை மாற்றிக்கொள்கிறோம், அந்த மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ப கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கலாம். அல்லது வடநாட்டில் எத்தனையோ கடலோர கூடியவர்கள் மீனவர்கள் பிரச்சனையில் மத்திய அரசு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கும் போது நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், ஆனால் இதுக்கெல்லாம் ஆரிஜின் ஒன்று இருக்கு, இதை நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியாக ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் முன்வைக்கிறாங்க. அதை வைக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்ங்கிறாரு குமரகுரு. அது பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு தானே. கச்சத்தீவை மீட்காது ரெண்டாவது, ஆனால் கச்சத்தீவினுடைய சிக்கல் என்னங்கிறத நாங்கள் கடந்த கால வரலாற்றை சொல்ல வேண்டிய இடத்துக்கு போகிறோம். மீனவர் பிரச்சனை இல்லை அப்படின்னா மீனவர் பிரச்சனை நாங்கள் அதை திரு முருகன் சொல்றாரு, நான் அமைச்சராக இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இந்த மீனவர்களை மீட்டும், கூடவே இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி அவங்க முன்வைக்கல. மாநில அரசால கச்சத்தீவு போய் மீட்டு வரவோ அல்லது இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தவோ கூட்டணியில ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. அதனால நாங்க கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து பேசப்பட்டிருக்கிறது. அப்படி காங்கிரசும் திமுகவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய காரணத்தால் தான் சம்பந்தமே இல்லாத சுஷ்மா ஸ்வராஜ் 2014 தேர்தலுக்கு முன்னாடி கச்சத்தீவை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு இங்கே கடல் தாமரை மாநாட்டில் பேசிட்டு போனார். அப்ப அவங்க ப்ரொபோஸ் பண்ண தீர்வையே அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்றது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டுமல்ல ஐடியாலஜிக்கல் ஃபெயிலியர். ரெண்டாவது, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எந்த இடத்திலுமே வளம் வைத்திருப்பவர்களிடமிருந்து அந்த வளம் வைத்திருப்பவர்கள் அந்த 1% சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடமிருந்து பிடுங்கி நான் கொடுக்க போகிறேன், அதை வாங்கி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன் அப்படின்ற வரிகள், ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டிங் தி வெல்த் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரியான எந்த கண்ணோட்டத்தையும் எந்த வார்த்தைகளையும் அவர்கள் பிரயோகப்படுத்தவே இல்லை. அது முழுக்க முழுக்க போய். ஆனால் காங்கிரஸ் ஏற்கனவே எடுத்த அந்த இன்டர்பிரேஷனை சொல்றோம்ன்றாங்க அவங்க. அதனுடைய பொருள் என்ன, அவங்க என்ன செய்ய என்ன, அதனுடைய பொருளை நான் சொல்றேன், நாங்க இன்டர்பிரட் பண்ணி சொல்றோம் மக்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல, அந்த பொருளை நான் இன்டர்பிரட் பண்ணல. இவங்களுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் MOSMORD ஸ்ரீ ராம் கிருபால் யாதவ் 2016 டிசம்பர் 8ஆம் தேதி லோக்சபா அன்ஸ்டார்டு கொஸ்டின் நம்பர் 3815 கொடுத்த ஆன்சர்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, 2011 எடுக்கப்பட்ட சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை பயன்படுத்தி இருக்கீங்களா, அது குறித்து ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, அல்லது அதை வைத்து நலத்திட்டங்கள் செய்றீங்களான்னு கேட்டபோது அவர் கொடுத்த ஆன்சர் MORD அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 2011 எடுக்கப்பட்ட சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் டேட்டாவை வைத்துத்தான் எங்களுடைய எல்லா திட்டங்களுக்கும் நாங்கள் பயனாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல மட்டும் இல்ல, கூடுதலாக இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்ற திட்டத்தின் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாலும் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ், செலக்ஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ்ன்றதுக்கு கீழ SECC 2011 அடிப்படையில் தான் நாங்க எல்லாத்தையும் செய்யறோம்ன்றத இவங்களே டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அதே சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் தான் மீண்டும் எடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. 2011 இருந்து இவ்வளவு காலம் ஆகிவிட்டது, ஏன் இதை மீண்டும் எடுக்க வேண்டிய தேவை வருகிறது அப்படின்றதுதான். 10-14 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது திரும்ப எடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்னா, ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும்ங்கறத தான் அவங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்ல, அதுக்குள்ள போகும்போது சிக்கலாகுது. இல்ல, சொத்துக்களை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக எடுக்கல. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு வேணுமா வேணாமா, சிலிண்டர் இல்லாம இருக்கிற மக்களுக்கு சிலிண்டர் கொடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா, கொடுக்காத கொடுத்திருக்க 9 வருஷத்துல
அதையெல்லாம் காங்கிரஸ் சிலிண்டரும் அந்த வீட பத்தி தான் பேசுறோம். இப்போதும் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறாரு. 60 வருஷம் செய்யாததை இந்த 9 வருஷம் செஞ்சிருக்கு. இந்த 9 வருஷத்துல இந்த 10 வருஷம் 9 வருஷமா ஏதோ ஒண்ணு, இந்த 10 வருஷத்துல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பொதுவா வந்து இந்த ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரு பெரிய இன்வெஸ்டரோ அவங்களுக்கு பெரிய பணத்தை முதலீடாக கொடுத்து அவங்க மூலமா வேலை வாய்ப்பையும் மக்களுக்கு அதன் மூலமாக பணத்தை கொண்டு போய் சேர்த்தல், வளங்களை கொண்டு போய் சேர்த்தல் அப்படின்றது உலக அளவில் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கருத்து தான். அதுல அம்பானி, அதானி, ஜிண்டால் போன்ற பெரிய முதலாளிகள் புதிய திட்டங்களாக எதுவுமே இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸே திரும்ப திரும்ப எடுத்து அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றதுல பெரும்பான்மையான வளங்களை 1% சுருக்கி இருக்கிறார்கள். அதாவது 10 இல் 9 இந்தியர்கள் வந்து சராசரி இந்தியனுடைய வருமானத்தை விட குறைவாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 பேரில் 2 பேர், அதாவது படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள்ல 3 இல் 2 பேர் வேலை இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல குறைந்தபட்சம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது பிற்படுத்தப்பட்ட பல பேருடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது ராணுவத்தில் வேலைக்கு போறது. அப்படி ராணுவத்தில் வேலைக்கு போறதுன்னா 4 வருஷம் ஷார்ட் டர்ம் கமிஷன் அப்படின்னு போட்டு அக்னிபாத் அப்படின்னு அவங்களுக்கும் பென்ஷன் இல்லாம சமூக பாதுகாப்பு இல்லாதவர்களாக, பணி பாதுகாப்பு இல்லாதவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதன் காரணமா தான் மீண்டும் இந்த வெல்த் எப்படி இன்னீக்குவலா இருக்குன்றத பத்தி பேச வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. நான் வரேன், நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க, கேள்வி எடுத்துக்கீங்க. எல்லாமே நாமளே பேசணும்னு நினைக்க கூடாது, கேள்வி எடுத்துக்கீங்க. அதானி, அம்பானி அல்லது இன்ன பிற கார்ப்பரேட்ஸ் இந்தியால இப்பதான் வந்திருக்காங்களா? சுதந்திர இந்தியால இருந்து வேற கார்ப்பரேட்ஸே இல்லையா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த நிறுவனங்கள் மாநில அரசாங்கங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணலையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்களா? இது என்ன அடிப்படையில் இந்த விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ரைட். முதல்ல இது 2 கேள்வி இருக்கு. முதல்ல வந்து தேசிய அளவுல வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இதற்கு முன்னாடி இல்லையா, இப்பதான் வந்திருக்காங்களா அப்படின்றது. இதற்கு முன்பு 2011லயும் சரி, 2014க்கு முன்னாடியும் சரி, இந்த அம்பானி, அதானி உள்ளிட்டவர்கள் எல்லாம் நிறைய பணத்தை கொளித்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவின் வளத்தை அவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை பத்திரிகையாளர்களோ அல்லது விமர்சகர்களோ வைக்காமல் இல்லை, தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய வேறு நிறுவனங்களா இருக்கு. இன்னைக்கு நீங்க 2 நிறுவனம் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி டாடா பிர்லாவா இருந்திருப்பாங்க, வேற ஆட்கள் இருந்திருக்காங்க. இல்ல அதுல இல்லாத ஒரு சிக்கல் இங்க வருது. அங்க இல்லாத ஒரு குரோனி கேபிட்டலிஸ்ட் சிக்கல் இந்த இடத்தில் தான் உருவாகி வந்திருக்கிறது. என்ன சிக்கல் அப்படின்னா, இவங்க தான் பெரிய ஒரு வழக்கை வந்து இந்தியா முழுக்க பேசினாங்க, 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் அப்படின்றத பத்தி. 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல கங்குலி கொடுத்த தீர்ப்பு என்ன? ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத அலாட் பண்ணும்போது நீங்க டெண்டர் கொடுக்கணும், டெண்டர் கொடுத்து தான் ஸ்பெக்ட்ரத்துக்கு ஆள் எடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத அலாட் பண்றத நாங்க எந்த விதமான இதுவும் தேவைகளும் இல்லாமல் நாங்க யாருக்கு விரும்புறோமோ அவங்களுக்கு ஒதுக்கிடலாம். சரி, விரும்புறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா 2 விஷயம் தேவை. ஒன்னு லைசன்ஸ், ரெண்டாவது ஸ்பேஸ் ஆத்தரைசேஷன். இந்த லைசன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆத்தரைசேஷனை ஒரே ஒரு கம்பெனி தான் இந்தியாவில் இதுவரை வாங்கி இருக்கிறது. யார் தெரியுமா? 2G ஸ்பெக்ட்ரம்ல இவங்க யாரை குற்றம் சாட்டினாங்களோ அதே பாரதி ஏர்டெல் நிறுவனம் தான் இப்பயும் வாங்கி வைத்திருக்கிறது. அப்ப எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் படி இது நேரடியாக அவங்க கைக்கு போக போகுது. இவ்வளவு பெரிய குரோனி கேபிட்டலிஸ்ட் ஊழலை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்றதை விட மோசமான பிரச்சனை இது. இந்த பிரச்சனையை மோடி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினால் பதில் சொல்ல மறுக்கிறார். பேசலாம்.